ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு தகப்பனுக்கும் ஆண் பிள்ளைக்கும் ஒத்துப்போகாத ஜாதகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதிர்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் சனி பகவானுடன் இணைந்து இருந்தாலும், சனி பகவானுடன் சமசப்தம பார்வையாக இருந்தாலும், அதே போல சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சூரிய பகவான் இருந்தாலும் தகப்பனுக்கும் அந்த ஆண் குழந்தைக்கும் ஒத்து போகாது. அது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா ஒரு மனசங்கடங்களை ஏற்படுத்தும்னு சொல்லுது. சரி, அப்ப பெண் குழந்தைக்கு அப்படிங்கிறப்போ சனி பகவானும் சூரியனும் நம்ம முதல் சொன்னது போல பாத்தீங்கன்னாக்கா சேர்ந்தோ, அதாவது இணைந்தோ, சமசப்தம பார்வை பெற்றோ, இல்ல சனி பகவானின் 3, 7, 10 பார்வைகள் சூரிய பகவானின் மீது இருந்தாலும் அந்த பெண் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா தகப்பன் மீது ஒரு நல்ல ஈர்ப்பு கொடுக்கும். அந்த தகப்பனுக்கும் அந்த மகளுக்கும் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது பெண் குழந்தைக்கும் ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதே ஆண் குழந்தையாக இருந்தால் அது பகைமையை உண்டு பண்ணும்னு சொல்லுது. இதே சனி பகவான் அதாவது துலாத்துல உச்சமாகி அதோட சூரிய பகவான் நீசம் பெற்றிருந்தா அந்த இடத்துல தகப்பனின் பலம் குறைவதோடு மட்டும் அல்லாம குழந்தையால், அந்த ஆண் பிள்ளையால் தகப்பனுக்கு தேவையற்ற சர்ச்சைகளும் உருவாகும்னு சொல்லுது. அதே நிலையில் சூரிய பகவான் மேசத்தில் உச்சம் பெற்று சனி பகவான் நீசம் பெற்றால் அந்த இடத்துல சூரிய பகவானின் ஆதிக்கம் அதிகமாகி சனி பகவானின் அந்த தாக்கங்கள் குறையும். ஆனா என்ன இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தால் அதாவது சூரியன் சனி இணைந்து பார்த்து நட்சத்திர பாதத்துல போய் அமர்ந்து இது போல ஏதேனும் ஒன்று இருந்தது அப்படின்னா அது ஆண் குழந்தைக்கும் தகப்பனுக்கும் தொந்தரவு தரும். அதே பெண் குழந்தையாக இருந்தால் அது ஒரு சுப நிகழ்வாக இருக்கிற மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கும் எப்போதுமே. அதுல எந்த விதமான பாதிப்பும் தராது. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.